டு மை சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 டேஸ் கண்டினியூ விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்ததும் பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். 1 வீக்கில் வந்து பெட் ஸ்ப்ரெட் அண்ட் வந்து பில்லோ கவர்லாம் வந்து வாஷ் பண்ணி வந்து போட்டுருவேன். இப்போ வந்து அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நம்ம தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து நம்ம பெட்டை அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும் அண்ட் வந்து நம்ம பெட்ஷீட்டை வந்து மடித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட்டு. எனக்கு வந்து அந்தந்த திங்ஸ் வந்து ப்ராப்பராக அந்தந்த இடத்துல இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நமக்கு டேவே வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும். இப்போது குட்டி குட்டியாக நான் கிளிட்டர் ஷீட்டை வச்சு நான் டிஐஒய் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து அது அழகாக வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு காமிச்சிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு. மார்னிங் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 11 to 11:30க்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வாட்டர் வந்து வாட்டரியாக ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு இருந்தது. சரி ஓகேன்னு வாட்டர் மெலன் இருந்தது. அதை வந்து கட் பண்ணி நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி அதுதான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். நம்ம டெய்லியில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம். அதை விட வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியில் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்ட உடனே வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட ஒரு 1 hour 2 ஹவருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது வந்து நமக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது யாராவது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சோம்பேறித்தனம் பட்டுட்டு சில பேர்லாம் வந்து கட் பண்ணி சாப்பிடவே ரொம்ப மலைச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ் தான் நானும். பட் அன்றைக்கி யாரும் இல்லை. அம்மா இருந்தால் அம்மா வந்து கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா தங்கச்சியாவது பண்ணியிருப்பா. அன்றைக்கி வந்து நான் தான் இருந்தேன். சரிப்பா நமக்கு வந்து நம்ம தான் கட் பண்ணி சாப்பிட்ணும். வேறு வழி இல்லை. வேறு யாருமே இல்லையேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். முன்னாடிலாம் வாட்டர் மெலனே நான் சுத்தமாக வந்து தொடவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். இந்த வாட்டர் மெலன், ஜாக் ஃப்ரூட்டு, பைனாப்பிள் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஸ்மெல்லும் பிடிக்காது, டேஸ்ட்டும் பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வாட்டர் மெலனே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வாட்டர் மெலன் பிடிக்குமா? உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வந்து நான் ஃபோக் ஸ்பூன் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே சாப்பிட்ணுங்கிறப்போ இது வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளதா, நம்ம சாப்பிடும்போது கையிலலாம் வந்து விழற மாதிரி இருக்கும் அந்த ட்ராப்ஸ்லாம். சரி ஓகேன்னு குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து போட்டுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. எனக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது மோஸ்ட்லி ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுத்தாலும் அது வந்து திரும்ப வந்து கீபோர்டுக்கு தான் அந்த கை வந்து போகும். அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கே வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ரூட்லாம் சாப்பிட்ணுன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ ரசித்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்னைக்கு ஒர்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எங்களோட ப்ராஜெக்ட் வால்யூம் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருந்தது. அதர் ப்ராஜெக்ட் தான் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அன்னைக்கு டே வந்து ப்ரெஷராக இல்லை, ஓகேவாக இருந்தது. அதனால் நம்ம கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு நமக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஒர்க்கு லோடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் கூட சாப்பிட மாட்டேன். 4 o'clock ஆகிடும் எப்படியும் வந்து நான் லன்ச்சு சாப்பிடவே. அந்த மாதிரி ஆகிடும். பசிக்கும். பட் வந்து எப்படியாவது நம்ம பண்ணணும். அந்த 1 ஹவருக்கான ஸ்டோக் வந்து நம்ம அடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருக்கும். சில டைம் வந்து பசித்தாலும் நான் வந்து லேட்டாக தான் வந்து சாப்பிடுவேன் லன்ச்சு. வீட்டில் எல்லாருமே வந்து திட்டுவாங்க. பட் என்ன பண்ணுறது, ஒரு ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அது ப்ராப்பராக பண்ணால் தானே நமக்கான வேல்யூ வந்து இருக்கும். சொல்லியிருக்கேன் இல்லையா, யாராவது கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் என்னோடய தம்பியும். இந்த குட்டி விநாயகர் வந்து நான் வந்து வீட்டிலேயே வந்து ட்ரா பண்ணேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாக்ஸ் வந்து எதுக்கும் நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். பட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, குட்டியாக அழகாக இருந்தது. இதில் ஏதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி ஏதாவது ட்ராயிங் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். எனக்கு டக்குன்னு வந்து விநாயகர் வந்து ஞாபகம் வந்தனால நான் விநாயகர் வரைஞ்சிருக்கேன். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே வந்து ஆடிப்பெருக்கு. அதுக்கு முன்னாடி நாளே வந்து அம்மா வந்து முறுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து வெளியில் கல் அடுப்பு வந்து இருக்குது. விறகுல தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி முறுக்கு பண்ணுறது. ஏதாவது இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் நிறைய பண்ணுறோம்
அப்படின்னா அது வந்து விறகடுப்பில் தான் பண்ணுவோம். அம்மா வந்து முறுக்கு பிழிஞ்சு பிழிஞ்சு கொடுக்க நான் வந்து போட்டு போட்டு வந்து எடுத்துகிட்ருந்தேன். ரொம்பவே அப்புறம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். பெயிண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி ரொம்ப நாள் ஆனது. சரி அதை வந்து ட்ரா பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன நம்ம ட்ரா பண்ணலாம். முன்னாடி யோசிச்சோன்னா நமக்கு வரைய வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த ப்ளேஸ் வந்து செட் ஆகலை. அதனால வந்து நான் ஒரு ப்ளேஸ் வந்து டேபிள்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போர்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த போர்டில் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் சாக் பீஸில் வேறு நான் சும்மா வரைஞ்சி பார்த்துட்டேன், கை சும்மா இல்லாமல். அந்த ஒயிட்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதுக்கு மேலேயே வந்து பிளாக் கோடிங் வந்து கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிச்சு. ஃபைனலாக வந்து நான் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன தாட்டில் நான் வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். உங்கள் கூட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும். குக்கு எஃப்எம் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் ஃபேவரெட் கூட அதுதான். ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நமக்கு தனியாக இருக்குங்கிற ஃபீலே இருக்காது. வீட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் அண்ட் வந்து வீடியோஸ் பார்க்குறத விட இந்த மாதிரி ஆடியோஸ் புக் வந்து கேட்கும்போது நமக்கு நிறைய வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரெட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிவோஷனல் புக் இருக்குது. அண்ட் வந்து ஓல்டு புக்ஸ் நமக்கு மகாபாரதம் இந்த மாதிரி நிறைய பகவத்கீதை இன்னும் நிறைய புக்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்துவிட்டது நினைவு. பஜனை சீனு ஸ்ரீனிவாச பாகவதர் என்று பெயர். கடைசி காலத்தில் எங்கேயோ பஜனைக்கு போன இடத்தில் திருடி விட்டாராம். போயிருந்து விட்டு திரும்பி வரும். கண்டிப்பாக ஒவ்வொரு புக்ஸும் நம்ம கேட்கும் போதே நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்வு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ணலாம். இதே புக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நம்ம ஸ்பீட் பண்ணி கேட்குறது அண்ட் லோவில் வச்சு கூட கேட்கலாம். நமக்கு இதை பிடிச்சிருந்தா அதை நோட்ஸ் எடுக்கிறது, கமெண்ட் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நைட் அம்மா வந்து துவையலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூழுக்கு இந்த துவையல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் சுருக்குன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு கஞ்சியில் தான் வந்து அந்த கூழ் வந்து பண்ணுவாங்க. அம்மா வந்து துவரம் பருப்பு அண்டு பூண்டு அண்ட் வரமிளகா, உப்பு அப்புறம் இன்னும் என்னமோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து வந்து அரைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போது ஃப்ரைடே இந்த துவையல் வந்து அரைச்சி வச்சுடுவாங்க. கூழ் வாங்கினோன்னா நைட் டின்னருக்கு வந்து இந்த துவையலும் அந்த கூழும் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுப்போம். பாப்பாவும் அம்மாவும் போய் கூழ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொங்கலும் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, சக்கரை பொங்கல். அதையும் சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து முடிஞ்சிருச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விலாக் தான். நம்ம மரத்தில் வந்து நிறைய வந்து முருங்கைக்காய் வந்து பிஞ்சு விட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து காய் வந்து பறிக்கிற மாதிரி வந்துடும். இப்போவே ஆல்ரெடி 1-2 காய் வந்து பறிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம மரத்தோட முருங்கைக்காய் டேஸ்ட்டு வந்து சாம்பார்லாம் வச்சோன்னா ரொம்பவே மணமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மாடியில் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு இருந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் மார்னிங் எப்போவும் எழுந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது மணி பிளான்ட் தான். நான் சிஸ்டமில் வந்து உட்காரும்போது அதை கொஞ்சம் நேரம் வாட்டர்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றி ஊற்றி வச்சுட்ருந்தேன். ஆடி 18 மார்னிங் வந்து அம்மா சொயம் உருண்டை வந்து பண்ணாங்க. பருப்பில் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி அந்த பண்ணுவாங்க. அது வந்து சொயம் உருண்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் ஸ்டைல் நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் வந்து மைதா மாவை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் வந்து அம்மா எடுத்திருக்காங்க. அந்த 1 கப்பை வந்து நல்லா ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். ஜலிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி ரொம்பவும் தண்ணி வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்குலாம் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இப்போ அம்மா வந்து பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். அந்த மாதிரி நல்லா வந்து கலக்கிக்கணும். இந்த மாதிரி கையிலே நல்லா வந்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும். கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி பக்குவம் தான் இருக்கணும். இப்போ வெளியில் வந்து விறகடுப்பு வச்சாச்சு. ஆயிலும் ஊற்றி நல்லா ஹீட் பண்ண விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் நம்ம பிடிச்சு வச்சுருக்க உருண்டையும் லட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட்டான சொயம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப என்னோடய ஃபேவரட் கூட சொல்லலாம்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டதில்ல அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆடி 18க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சு நம்ம படைக்கும்போது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்புறம் பருப்பு வடையும் வந்து அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாமே போட்டு பெசஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்கலன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து வாழைப்பூ வடைன்னு நான் போட்டிருப்பேன். அதில் வந்து ரெசிபி இருக்குது, பார்த்துக்கோங்க. வடையும் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சொயம் வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தோன்னா 2ஆ பிரிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வடையிலும் போட்டு சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.